ஹாய் ஆல், விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம வந்துட்டு விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மோதகம் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு கடலைப்பருப்பு பூரணம் பண்ண போகிறேன். அதனால கடலைப்பருப்பு ஒரு 100 எடுத்து தண்ணியில் கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப குழைய விடக்கூடாது, இந்த மாதிரி இருந்தாவே போதும். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நான் வந்துட்டு வெள்ளத்தை இடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், இந்த மாதிரி பொறப்பொறன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டு 2 கைப்பிடி தேங்காய் போட்டிருக்கேன். கொஞ்சமாக நெய் போட்டு இதை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு பூரணம் ரெடி. கொழுக்கட்டை மாவுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் உப்பு போட்டு கொதிக்க வச்சு சூட்டோடு தண்ணி எடுத்து மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதுக்கப்புறம் அப்படியே பிசைஞ்சுக்கோங்க. லைட்டாக ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே கையில் வந்து பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்து பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருங்க. மாவு வந்துட்டு பிசைகிற போய் நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ வந்துட்டு நமக்கு பிடிச்ச ஷேப்லலாம் கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு மோல்டு வச்சு கொழுக்கட்டை பண்ணிக்கிறேன். இது ஒரு டைப் வந்துட்டு இந்த சைடும் அந்த சைடும் மாவை வச்சுட்டு நடுவில் பூரணம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மோல்டை மூடி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொன்று வந்துட்டு மோல்டை மூடிட்டு அதுக்குள்ளே மாவு வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு பூரணம் வச்சு க்ளோஸ் பண்ணி அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கனாலுமே நல்லா ஷேப் வரும். நான் இது பண்ணுறதுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு கொழுக்கட்டை மாவு பச்சரிசி மாவு எதில் வேணாலும் பண்ணலாம். பச்சரிசியை ஊற வச்சுட்டு கூட அரைச்சி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எல்லா மோதகத்தையும் எடுத்து இட்லி சட்டியில் இந்த மாதிரி ஸ்டீம் வர வேக வச்சுட்டு எடுத்தால் செம்மையான சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கடையை சாத்திக்கிறேன். டாடா.